ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் ஆசிய யோகா போட்டியில் பதக்கங்களை அள்ளி குவித்திருக்கிறார்கள். பாரம்பரிய யோகா கலையில் அசத்தும் இந்த இளந்தளிர்களின் ஆர்வம் பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டை பெற்றிருக்கிறது. அக்ஷயா, அனுசியா இசை பின்னணியுடன் உடலை வில்லாக வளைத்து யோகா கலையை நேர்த்தியாக செய்யும் இந்த இரட்டையர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் சாலையைச் சேர்ந்தவர்கள். பாலசுந்தர், மயிலாவதி தம்பதியின் செல்ல மகள்கள். 8 வயதே ஆகும் இந்த இரட்டை பெண் குழந்தைகள் யோகா கலையில் காட்டும் ஆர்வம் காண்போரை வியக்க வைக்கிறது. தனியார் பள்ளி ஒன்றில் 3ஆம் வகுப்பு படிக்கும் அனுசியா, அக்ஷயா சகோதரிகள் ஆர்டிஸ்டிக் யோகா, அத்லெட்டிக் யோகா என பல்வேறு பிரிவுகளில் சாதித்து வருகின்றனர். வியக்கத்தகு யோகா ஆற்றலால் வீடு முழுவதும் வெற்றி பதக்கங்களையும் பரிசுகளையும் அடுக்கி வைத்துள்ளனர் அவர்கள். சிங்கப்பூரில் கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 6 தங்கப்பதக்கங்களை வென்று இந்திய அணியை ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வெல்ல வைத்தனர். எல்லா காம்படிஷனுக்கு போய் வின் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா எங்களை பெருமைப்படுத்துவாங்க. நாங்கள் ஏற்கனவே 2016 செப்டம்பர் 26 நடந்த 3rd காமன்வெல்த் யோகா காம்படிஷனில் நாங்கள் இதே சிங்கப்பூரில் நடந்த மாதிரி நல்லா அச்சீவர்ஸ் பண்ணியிருக்கோம். யோகா கலையில் சாதித்து வரும் அனுசியா, அக்ஷயா படிப்பிலும் சிறந்து விளங்குவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதான் மற்றவங்க இவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே மனசில் வச்சு இவங்களை என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்கும்போது எல்லா வகையிலையும் அவங்க வந்தாங்க. கம்ப்யூட்ரு, அது யோகா, அப்புறம் அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா வந்தாங்க. படிப்புலேயும் நம்பர் 1 இருந்தாங்க. பெண்களால் அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு தங்கள் குழந்தைகள் உதாரணமாக திகழ்வார்கள் என தாயார் மயிலாவதி நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார். 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தை அப்படிங்கிறனால ரொம்ப எல்லாரும் எங்களை பாவமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அச்சீவ் பார்க்குறப்ப ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கு என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. யோகா கலையில் சர்வதேச அளவில் சாதித்து வரும் அக்ஷயா, அனுசியா சகோதரிகள் தங்களின் அடுத்த இலக்கை நோக்கி பயிற்சி எடுத்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து VE சந்திரசேகரன்.